நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போടെ வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில தேவனுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இன்றைக்கு என்னோடு கூட யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானிப்போம். 14ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசிப்பீர்கள். ஆனால் உங்கள் இருதயங்களிலே கசப்பான வைராகியம் இருக்கக்கூடாது, விரோதம் வைக்கக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. இப்படி சொல்லிவிட்டு இதையெல்லாம் ஒரு ஞானம்னு சொல்றார் பவுல். 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஞானம், அதாவது கசப்பான வைராகியம் ஒரு ஞானம், விரோதம் ஒரு ஞானம், பெருமை ஒரு ஞானம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல. அவைகள் லௌகிக சம்பந்தமானது, ஜென்மஸ்பாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது மாதிரி. இந்த உலகத்துல நாம் பெற்றிருக்கிறதான ஞானம் எப்படிப்பட்டது? ஜென்ம சுபாவமானது, லௌகிக சம்பந்தமானது, பேய்த்தனமானது. இந்த ஞானத்தை வச்சுட்டு இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தால் கெட்டு போவோம். ஆனால் 17ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ. சோ 2 விதமான ஞானம் இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான ஞானம் நம்ம பிறக்கும் போதே கிடைச்சிடுது. யாரும் நமக்கு சொல்லி தரதில்லை. ஒரு குழந்தை பிறக்கும் போது உடனே பாலுக்கு தேடுது, யாரும் சொல்லி தரதில்லை. ஆனா பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளது. வெரி ஃபர்ஸ்ட் திங் happens is purity. பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். ஸோ பரத்திலிருந்து வர்ற ஞானம் எப்படிப்பட்டது? முதலாவது சுத்தம், the very first thing. முதலாவது சுத்தம் எதுல சுத்தம்? பார்வையில, நினைவில, பேச்சில, நடக்கையில சுத்தம். அடுத்தது சமாதானம். எங்க வாழ்க்கையில சுத்தம் இருக்கிறதோ அங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறது. சுத்தத்தையும் சமாதானத்தையும் பிரிக்க முடியாது. பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கமும் நற்கனிகளும் நிறைந்ததாய் பட்சபாதம் இல்லாததாய் மாயமற்றதாய் இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஞானத்தினாலே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே ஆண்டவரே, உலக பிரகாரமான ஞானத்தினால் எங்களை நிறைத்து இருக்கிறீர். ஆனால் அது போதாத ஆண்டவரே, இந்த நாளிலே பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே உமது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு நிறைத்தருளும் அதன் வழி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆனால் பரலோக ஞானம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் மார்க்கம். இதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, காத்துக்கொள்வாராக. ஆமென்.